இப்போ நீங்கள் கப்பலில் போயிட்டு இருக்கீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு கப்பல் வரதை பார்க்குறீங்க. சரி, அந்த கப்பலில் யார் இருக்கான்னு போயிட்டு பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது அந்த கப்பலில் ஒருத்தர் கூட இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸாக்டாக இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அட்லாண்டிக் ஓஷனில். 1872 டிசம்பர் மந்த்தில் அட்லாண்டிக் ஓஷனோட நடுவில் டைகிரேட்டியா அப்படிங்கிற ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் தடுமாறி ஒரு கப்பல் வரதை பார்க்குறாங்க. அந்த கப்பலை பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போயிட்டு அவங்க பார்க்கும்போது அந்த கப்பலில் ஒருத்தர் கூட இல்லை. உடனே பயந்து போன அந்த கப்பலில் உள்ளவங்க இந்த விஷயத்த ஊரில் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. உடனே பெரிய பெரிய இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் அந்த கப்பலை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த கப்பலில் மொத்தமாக 10 பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே அங்கே யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஏதாவது கடல் கொள்ளையர்களோட வேலையாக தான் இருக்கும், அவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அங்கே கொலை நடந்ததுக்கோ இல்லை ஏதாவது பொருட்கள் திருடினதுக்கோ எந்த ஆதாரமே இல்லை. சரி, அப்போ அந்த 10 பேருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா டைகிரேட்டியோங்கிற கப்பலில் போனவங்க தான். அந்த கப்பலில் போனவங்களை கொண்டுட்டு நாடகம் மாறாத ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு மக்கள் அந்த கப்பலில் போகும்போது ரொம்ப டாக்ஸிக்கான, அதாவது விஷம் நிறைஞ்ச ஆயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனதா சொல்கிறாங்க. அதனால நமக்கு அந்த கேஸால எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 10 பேருமே அந்த லைஃப் சேவர் போட்டில் ஏறி தப்பிச்சிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தப்பிக்கிறேன்னு சொல்லி மாட்டினது தான் மிச்சம்.